பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 33வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்பதாக. உங்கள் சகவாசம் எப்படி இருக்கிறது? ஹவ் இஸ் யுவர் கம்பெனி என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். உங்கள் வாழ்வில் நீங்கள் பழகும் நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது மிகவும் முக்கியம். நாம் அனைவரையும் நேசிக்க வேண்டும், அனைவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். ஆனால் சகவாசம், அதாவது நெருங்கிய பழக்க வழக்கம், பாவத்தில் உழன்று கொண்டிருக்கும் நபர்களிடமோ துன்மார்க்கர்களிடமோ இருக்கக்கூடாது. இயேசு பாவிகளின் சிநேகிதர் என்று அழைக்கப்பட்டாலும் பாவிகளுக்கு விலகி இருந்தார் என்பதை பாருங்கள். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார் என்று எபிரேயர் 7வது அதிகாரம் 26வது வசனம் கூறுகிறது. உங்கள் நண்பர் இரட்டை அர்த்தத்தில் பேசுகிறவராகவும் அசுத்த நகைச்சுவைகளினால் அநேகரை வசீகரிக்கிறவராகவும் இருந்தால் அவருக்கு விலகியிருங்கள். இப்படிப்பட்ட சம்பாஷணைகள் உங்கள் நல்லொழுக்கங்களை கெடுத்துவிடும். காலப்போக்கில் நீங்களும் அவரை மாதிரியே அசுத்த நகைச்சுவைகளை பேசும் நபராக மாறிவிட வாய்ப்புண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்நியனுகத்தில் அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது என்று ஐக்கியமேது என்று மீண்டும் மீண்டும் வசனம் நம்மை கேட்கிறதாய் காணப்படுகிறது. ஆகையால் நம்முடைய ஐக்கியம் நல்ல ஞானவான்களிடமும் தேவனுடைய பிள்ளைகளோடும் விசுவாசத்தில் தேறினவர்களோடும் ஜெபத்தில் தரித்திருக்கிறவர்களோடும் காணப்படட்டும். ஒரு ஊரில் நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் தன்னுடைய கல்லூரி படிப்பிற்காக வெளிமாநிலத்திற்கு கடந்து சென்றாள். அங்கே அவளுடைய சகவாசம் சரியான முறைப்படி உடையணியாத சில பெண்களிடம் காணப்பட்டது. நாளடைவில் அவர்களைப் போலவே தானும் உடையணிய வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அவள் வாழ்க்கை முறையும் மாறியது. பின்னாட்களில் தன்னுடைய பெற்றோருக்கு இழிவான காரியத்தை கொண்டு வந்து விட்டாள். இதுபோலத்தான் அநேக வாலிபர்களும் கூட குடிக்கிறவர்களோடும் அதிகமாக சினிமா பார்க்கிற நபர்களோடும் சகவாசம் வைத்து பின்னாட்களில் வழுவி போய் விடுகிறார்கள். ஆகையால் பிள்ளைகளை வளர்க்கும் காரியத்தில் பெற்றோர்கள் கவனமாக காணப்பட வேண்டும். தங்களுடைய பிள்ளைகளுக்கு முதலாவது பெற்றோர்கள் முன்மாதிரியாக காணப்பட வேண்டும். மாத்திரமல்ல, பிள்ளைகளின் சகவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நாங்கள் உமக்கு பயப்படுகிறவர்களோடு பழகுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் நட்பு வட்டாரத்தை குறித்து அதிக ஞானத்தோடு நாட்களில் நாங்கள் காணப்படுவதற்கு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்ற ஒரு உணர்வோடு நாங்கள் வாழ உதவி செய்யும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்ணின் மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.